ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில் தொலைபத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் காலை எழுந்தவுடன் கணக்கு அப்படின்ற ஒரு சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது 10வது வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோவோட நம்ம வெற்றிகரமாக 100 மேக்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். மொத்தமாக வந்து ஒரு 300லேருந்து 400 மேக்ஸ் வந்து நம்ம பார்க்க தான் சொல்லியிருந்தோம். அதில் முதல் கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 25% ஆஃப் வந்து மேக்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 9 பார்ட் கிட்ட வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதில் வந்து பிளேலிஸ்ட் வந்து 1 by 1 இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த 10வது வீடியோ பதில முதல் கணக்கை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? என்ன கொடுத்தான்றதை பார்ப்போம். 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீ பெரு பொது காரணி என்ன? அதாவது மீ பெரு பொது காரணி மீ போக்கா, அதாவது என்ன கேட்குறாங்க? HCF கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது 62 அப்படின்ற ஒரு நம்பரை வகுக்கும் போது 2 மீதி வருதான், 78 வகுக்கும் போது 3 மீதி கிடைக்குதான், 109 வகுக்கும் போது 4 கிடைக்குதான். சரிங்களா? ஸோ அப்போ இப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் அந்த எல்லாத்தோட அந்த எண்களை வந்து கழிச்சுட்டு முழு எண்ணா மாற்றிக்கலாம். இப்போ 62லேருந்து 2 கழிங்க 60, 78லேருந்து 3 கழிச்சிங்க அப்படின்னா 75, 109லேருந்து 4 கழிச்சிங்க அப்படின்னா 105. சரியா? ஸோ அப்போது இந்த 3 எண்களை வகுக்கும் போது மீதி கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து மீதி நம்மளே கழிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ இந்த 3 எண்களாலும் வகுப்படக்கூடிய பொதுவான எண் என்ன தான் வந்து கேட்குறாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? 3 எண்கள் என்னது? 60, 75, 105. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 5 விட பண்ணலாமா? 12 5 60, 4 5 5, 5 25, 2 10, 1 5. இது 3 ஆப்பிள் வருமா? 3 ஆப்பிள் போட்டிங்க அப்படின்னா 4 3 12, 5 3 5, 7 3 21. ஸோ இதுக்கப்புறம் பொதுவான வாய்ப்பாடு வகுப்படாது. அப்போ என்ன வரும்? 5 × 3, 5 3 15. சரியா? அப்போ HCF என்னது? 15. அப்போ 15ஆல் வகுக்கும் போது தான் என்ன கிடைக்கும்? 15 62ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 2 கிடைக்கும். 15 78ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 3 கிடைக்கும். 15 109 வகுத்தீங்கன்னா 4 கிடைக்கும். இதான் அதுக்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து மீதி கொடுக்குறாங்க அப்படின்னா அது மீதி அந்த எண்களால் கழிச்சுங்க. சரியா? கழிச்சிட்ட பிறகு அவங்க எல்சிஎம் கேட்குறாங்களா HCF கேட்குறானதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும். எல்சிஎம் கேட்டால் எல்சிஎம் கண்டுபிடிங்க, HCF கேட்டால் HCF கண்டுபிடிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கணக்கு, ஒரு சிம்பிளான கணக்கு தான். சரிங்களா? நம்ம ரொம்ப யோசித்து தப்பு பண்ணிடுவோம். ஓகேவா? 0.07% என்பது ஓகேவா? நான் முதலே சொல்லியிருக்கேன். இப்போது 10%னா என்ன அர்த்தம்? 10/100 இருக்குதான் அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன். சரியா? 10% என்ன அர்த்தம்? 10/100 இருக்குதான் அர்த்தம். அப்போது 0.07% அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.07 / 100 இருக்குதான் அர்த்தம். ஓகேவா? இப்போ புள்ளி வச்ச என்ன ஒரு முழு எண்ணா மாற்றணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கோம் அத்தனை 0வால் பெருக்கணும். ஓகே, இப்போ 2 ஸ்தானம் அப்படின்னா 2 0 போட்டால் 100 வந்துருமா? அப்போ × 100 மேலே 100ஆல் பெருக்கினா கீழே 100ஆல் பெருக்கணும். அப்போ பெருக்கும்போது இந்த 0.7 × 100ஆல் பெருக்கினா 7 ஆயிடும். கீழே 100 × 100 10,000. இது என்ன ஆப்ஷன் இருக்கா பாருங்க. அப்போ 0.07% எதுக்கு சமம் அப்படின்னா 7/10,000 சமம். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அவ்வளோதான். சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்து போடுங்க. என்ன நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா 7/100 போகிறது வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ 2 புள்ளி மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம 100ஆல் பெருக்கணும். அப்போ 2 புள்ளி எடுக்கணும்னா 0.7 × 100 அப்போனா வரும் கீழே வந்து பார்த்தா 1 இருக்குது. அப்போ இங்கே 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா அப்போ 7/100ன்னு போட்டு போயிடும் ஆன்சர். ஆனால் இது தப்பு. இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படின்னும் போது பர்சன்டேஜ் என்ன அர்த்தம்? ஆல்ரெடி /100 இருக்குது தான் அர்த்தம். ஓகேங்களா? நான் வச்சுங்க. அடுத்தது 3வது கணக்கு. இது வந்து ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போன் என்ற சொல் SKRQH என குறியிடப்பட்டால் ரேடியோ என்ற சொல் எவ்வாறு குறிக்கப்படும் தான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுங்க. போன் எப்படி குறிக்கிறாங்க? SKRQH. ஓகேவா? அப்படின்னா ரேடியோ RADIO இது எப்படி குறிப்பாங்க தான் கேட்குறாங்க. ஓகேவா? PS என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா PQRS 2 எழுத்தை விட்டுட்டு அடுத்த எழுத்து போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா H இருக்கு. HIJK OPQR NM சரி Nக்கு அப்புறம் MN OPQ EFGH அதாவது 2 லெட்டர்ஸை விட்டு அதுக்கு அடுத்த லெட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதாவது ஆனால் P இருக்கு அப்படின்னா Pக்கு அப்புறம் வரும் QR விட்டுட்டு S. H இருக்கு அப்படின்னா HIJ விட்டு K. அடுத்து O இருக்கு அப்படின்னா
PQ அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு எழுத்தை விட்டு அதுக்கு அடுத்த எழுத்தை பண்ணோம். ஆர் இருக்கு, RSTU. ஏ இருக்கு, ABCD. அடுத்தது டி இருக்கு, ABCD EFG. ஓகே, அடுத்தது ஐ இருக்கு, ஐக்கு அப்புறம் JKL. அடுத்து ஓக்கு அப்புறம் PQR. அப்ப இது இருக்கா பாருங்க ஆப்ஷன்ல, UDGLR. இதோ இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? நம்ம இது ஃபுல்லாத்தையும் போன அவசியம் கண்டுபிடிக்க தேவையில்ல, ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சா போதும். அதாவது அடுத்தடுத்த ரெண்டு எண்கள் போட்டிருக்காங்க. அப்போ 6க்கு அடுத்து U வருதா, இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து U வருது, ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ இதான் கண்ணமுன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து 4 ஆப்ஷனும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. அதாவது ஃபுல்லா போட்டு பார்க்கணும் அவசியம் கிடையாது. முதல் எழுத்து கண்டுபிடிச்சாலும் நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது. ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வர வேண்டும்? அதாவது 1ன் எதிர்பக்கம் என்னன்னு தான் கேள்வி வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி பகடை கணக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 3 பகடை, எத்தனை பகடை கொடுத்தாலும் முதல் 2 பகடையை கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? மொத்தம் 3 விதிகள் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதை பார்த்து தெரிஞ்சிருக்கும். அவன் முதல் 2 பகடை கம்பேர் பண்ணும்போது பொதுவான எண்கள் இருக்கு, இடத்த பார்க்கணும். ஓகேவா? இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பொதுவான எண்கள் என்ன இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, 4 இருக்கு. ஓகேவா? அப்ப மீதி இருக்கக்கூடிய 3 எதுக்கா எதிர்பக்கம், 6க்கு எதிர்பக்கம். ஓகேவா? அடுத்தது இந்த 2வது 3வது பகுதியும் கம்பேர் பண்ணீங்கன்னா எதுவுமே பொதுவான நம்பர் இல்லை. அப்போ 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுங்க. 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கு, 3 இருக்கு, 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்ப மீதி என்ன இருக்கு, இந்த இடத்துல 1 இருக்கு, இந்த இடத்துல 4 இருக்கு. அப்போ 1ன் எதிர்பக்கம் என்னது, 4. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1ஓட எதிர்பக்கம் தானே கேட்கும். அப்போ 1ஓட எதிர்பக்கம் என்ன வரும், 4 தான் வரும். சார் மீதி இருக்கிறது கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேவா? மீதி இருக்கிறது எதிர்பக்கமாக தான் இருக்க போகுது. மொத்தம் 6 பக்கங்கள் தான். 3ன் எதிர்பக்கம் 6, 1ன் எதிர்பக்கம் 4. அப்போ 2ன் எதிர்பக்கம் என்னதான் இருக்கும், 5 இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது 1ன் எதிர்பக்கம், 1ன் எதிர்பக்கம் 4. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது, எக்ஸின் X% என்பது 25 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். எக்ஸோட X%, X% என்ன அர்த்தம், X/100 அர்த்தமா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்போ X/100 ஈக்குவல் டு எவ்வளோ, 25 அப்படின்னும் போது இப்போ என்ன பண்ணலாம், X/X² டிவைடட் பை ஈக்குவல் டு 25. இங்கே இருக்கக்கூடிய 100 ஈக்குவல் ஆன போச்சு அப்படின்னா மேலே போய்ட்டு இந்த பக்கம் வந்து பெருக்கல் வந்துடும். X² = 25 × 100 அப்படின்னா X = 25 × 100. சரிங்களா? 25 ரூட் எடுத்தா 5, 100 ரூட் எடுத்தா 10. அப்போ I பை 50. அப்போ X-இன் X% 25 அப்படின்னா அந்த X ஓட மதிப்பு என்னது, 50. அப்போ 50ல் 50% தான் 25. சிம்பிள். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கணக்கு, 12 சென்டிமீட்டர் விட்ட அளவு கொண்ட கோலத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் விட்ட அளவு கொண்ட கோலம் எத்தனை வார்க்கலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய 12 சென்டிமீட்டர் விட்டு இருக்கிற மாதிரி. ஓகேவா? இங்கே போடுறேன். இது 12 சென்டிமீட்டர் விட்டு இருக்குது. இதுலேருந்து 1 சென்டிமீட்டர் விட்டு இருக்கக்கூடிய கோலத்தை வந்து எத்தனை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது கோலத்துடைய கன அளவை நம்ம கண்டுபிடிச்சி இந்த பெரிய கோலத்துலேருந்து இந்த சின்ன கோலத்தை வந்து நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை கோலத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ கோலத்தின் கன ஃபார்ம் என்னது, 4/3 πr³. ஓகே, இது பெரிய கன அளவு. ஓகே, இது பெரிய வட்டம், இது சின்ன வட்டம். இப்போ சின்ன வட்டத்துக்கு என்ன வரும், இது வந்து பார்த்தா கேபிட்டல் R போட்டுங்க. அப்போ இங்கே வந்து கேபிட்டல் R³ போட்டுங்க. இங்கே என்ன பண்ணலாம், ஸ்மால் r. அப்போ ஸ்மால் r பண்ணால் 4/3 πr³. ஓகேவா? இந்த 4/3க்கு 4/3க்கு அடிச்சிடலாம், பையோட வேலையை அடிச்சிடலாம், ஆரோட வேலை அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே விட்டம் 12 அப்படின்னா ஆரம் என்ன வரும், 6. இங்கே விட்டம் 1 அப்படின்னா ஆரம் என்ன வரும், ஆரம் வந்து 1/2 அரை. ஏன்னா விட்டத்தில் பாதி தான் 6ன்றது நம்ம நல்லாவே தெரியும். சரியா? அப்போ இங்கே ஆரோடைய வேல்யூ வேறன்றதுனால நம்ம போட முடியாது. அப்போ ஆரோட வேல்யூ என்னது, இங்கே 6 × 6 × 6 டிவைடட் பை 1/2 × 1/2 × 1/2. சரியா? அப்போ பைக்கு ஒரு பை வந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பை என்ன வந்துடும், மேலே போயிடும். அப்போ என்ன வரும், 6 × 6 × 6 × 2 × 2 × 2. ஓகேவா? கீழே 1 வந்துடும். 6 6 36, 36 × 6 போட்டிங்க அப்படின்னா 216. 6 6 36, 3 6 18, 6 36,
ஆமாம் 216. அப்போ 216 வரும் இது. அப்போ இந்த ரெண்டு பேருக்கு அப்படின்னா 216 டபுள் ஆக்கணும் அப்படின்னா 432. 432 டபுள் ஆக்கணும் அப்படின்னா 864. 864 டபுள் ஆக்கணும் அப்படின்னா என்ன வரும்? 4 4 8 6 6 12 2 1 8 8 16 17 1728. சரியா? அப்போ அந்த பெரிய கன அளவை வந்து உருக்கி நம்ம சின்ன சின்ன கன அளவை மாற்றணும் அப்படின்னா, அதாவது சின்ன சின்ன உருளையா கோலம் மாற்றணும் அப்படின்னா எத்தனை கோலத்தை உருவாக்க முடியும்? 1728. ஆன்சர் இருக்கா பாருங்க. சூப்பர். இது இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான். 1728 சின்ன கோலங்களை நம்மளால உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கோலத்திலேருந்து அதையே உருக்கி இன்னொரு கோலம் மாற்றுறாங்க, சைஸ் சின்னதாக மாற்றுறாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல. மேலே பெரிய கோலம், கீழே சிறிய கோலத்தை போட்டுட்டு அப்போது ரெண்டுமே ஒரே வடிவம் அப்படின்னும் போது அந்த பொதுவாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், அதாவது 4/3 4/3 பை அடிச்சிடும். இங்கே ஆரோட வேல்யூ மட்டும், ஏன்னா பெரிய கோலம் சின்ன கோலம் வந்து ஆரத்துடைய அளவு வந்து மாறுபடும். அப்போது பெரிய ஆரம் மேலே சின்ன ஆரம் கீழே போட்டு வகுத்தீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது, ஒரு பள்ளியில் 820 மாணவர்களும் 60% மாணவிகளும் உள்ளனர் எனில் மாணவிகளின் எண்ணிக்கையை காண்க. அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்கூல்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 820 பேர் இருக்காங்கன்னா, ஆனால் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க? 60% தான் கொடுக்குறாங்க. அப்போது அந்த ஸ்கூலில் 100% பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100%ல் 60% கேர்ள்ஸ் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்காங்க? 40%. அப்போது நல்லா கவனிச்சிங்க, இந்த 40% அப்படின்றது தான் எவ்வளோ? 820. நமக்கு என்ன தேவை? 60% எவ்வளோன்றது தேவை. சரிங்களா? அப்போ நல்லா கவனிச்சிங்க, 40% அப்படின்றது 820 அப்படின்னா 60% என்ன வரும்? அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ், அதாவது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நேர்மாறல்னா தலைகீழாக போடணும். அப்போ 60/40 × 820. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ காலி. 4 3 2 6 1 2 இங்கே என்ன வரும்? 4 2 8 1 2 0. இப்போ போட்டிங்க அப்படின்னா 410 × 3 போடும்போது 0 1 3 3 4 3 12 1230. சரியா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 1230 பேர். அப்போது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ பேர்? ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 820 பேர், பெண்கள் வந்து 1230 பேர். சரியா? இதே கணக்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி கேட்கலாம். எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, இந்த பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இங்கே நீங்கள் 60 பேர் கேட்டீங்க பார்த்தீங்கன்னா இந்த 60 போகிறது போய் இங்கே 100 போட்டால் முடிஞ்சு போச்சு. 40% 820 அப்படின்னா 100% எவ்வளோன்னு போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? இந்த 820 1230 நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடியது ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. கிளியர் தெரியுதுங்களா? ஏன்னா இது கொஸ்டின் பேப்பர்லேயே டல்லாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. ஒரு நூல் விற்பனையாளர், அதாவது ஒரு புக்கை விற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 220 கணித நூல்களையும் 380 தமிழ் நூல்களையும் 420 ஆங்கில நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார் எனில் அதிகபட்ச எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? சரியா? ஒரு புக்ஸை வந்து சேல் பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 220 மேக்ஸ் புக்ஸ் வச்சுருக்காரு, அதே மாதிரி 380 தமிழ் புக்ஸ் வச்சுருக்காரு, அதுக்கடுத்து 420 இங்கிலீஷ் புக்ஸ் வச்சுருக்காரு. இது மூணுத்தையுமே வந்து ஒரு சரியான ஒரே பெட்டி எடுக்கணும், ஆனால் மூணுமே எடுக்கணும் அப்படின்னா எத்தனை பெட்டிகள் அடுக்க முடியும் தான் வந்து கேட்குறாங்க. அப்போது அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? அதிகபட்சன்ற வார்த்தை வந்தால் என்ன சொல்லியிருக்கானே, HCF தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இது மூணுத்துக்கு HCF கண்டுபிடிச்ச ஆன்சர் 220, 380, 420. ஸோ மூணுத்துமே 0 வருது. 10,000 போட்டிங்க அப்படின்னா இங்கே 22, இங்கே 38, இங்கே 42. அப்போ 2,000 போடலாமா? போட்டிங்க அப்படின்னா 11 2 22, 1 2 9 2 18, 2 4 1 2. அப்போ 11 19 21 11 பகாயின் வந்துச்சு. அப்போ இதுக்கப்புறம் வந்து வகுக்க முடியாது. அப்போ 10 × 2 20. ஸோ அப்போது எத்தனை புத்தகங்கள் இருக்குது, எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? 20 பெட்டிகள். ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த மாதிரி அதிகபட்சம் எத்தனை பெட்டிகள் தேவைப்படும், அதிகபட்சம் எத்தனை அலகுகள் தேவைப்படும், அதிகபட்சம் எத்தனை நபர்கள் தேவைப்படும் கேட்டாலே ஏன்னா என்னதான் வரும்? குறைந்தபட்சம்னா LCM, அதிகபட்சம் HCF. ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய கணக்கு தான், ரொம்ப
சூப்பரான ஒரு கணக்கு. குமரனிடம், குமரன் அப்படின்றவர்கிட்ட வந்து ஒரு 600 ரூபாய் இருக்கு. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையே 2:3 என்ற விதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் இருவரில் யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும்? அதான் கேள்வி. சரியா? குமரன் அப்படின்றக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் இருக்கு. அதை என்ன பண்றாரு? விமலா யாழினி அப்படின்ற 2 பேருக்கு தனியா பிரிக்கிறார். சரிங்களா? எவ்வளோ? 600 ரூபாய் குமார் வச்சிருக்காரு. அதை வந்து விமலாக்கும் யாழினிக்கும் என்ன கான்செப்ட்ல 2:3 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்கிறாரு. சரிங்களா? அப்போ 2:3 போது மொத்தம் எத்தனை பங்கு? அதாவது அந்த 600 ரூபாயில 2 பங்கை விமலாக்கும் 3 பங்கை வந்து யாழினிக்கும் வந்து கொடுக்குறாரு. மொத்தம் வந்து 5 பங்கு. சரியா? அப்போ 600ல் 5 பங்கு எவ்வளோ வரும்? 12 60 0 120. சரியா? அப்போ 120 அப்படின்னும் போது ஒரு பங்கு 120னா விமலாக்கு எவ்வளோ கிடைக்கும்? 120 × 2 போட்டிங்க அப்படின்னா 120 × 2 போட்டிங்க அப்படின்னா 24 240. சரிங்களா? இவர் எவ்வளோ கிடைக்கும்? யாழினிக்கு. அப்போ 3 × 120 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 3 36 360. சரிங்களா? ஸோ அப்போ கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா விமலாவுக்கு 240 கிடைக்கும், யாழினிக்கு 360 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதில் அதிகமாக அமௌண்ட் யாருக்கு போகுது? யாழினிக்கு தான் போகுது. எவ்வளோ போகுது? ப்ளஸ் 120 ரூபா போகுது எக்ஸ்ட்ரா. கரெக்டுங்களா? நான் 240 ஒரு 360. அப்போது 120 ரூபாய் எக்ஸ்ட்ரா யாருக்கு போகுது? யாழினிக்கு போகுது. அதை பேஸ் பண்ணி ஆன்சர் இது பாருங்க. ஃபர்ஸ்ட்டு விமலாவிற்கு யாழினியை விட 240 தப்பு. ஏன்னா விமலா இருக்குல்ல, யாழினிக்கு தான் அதிகம். இங்கே வந்து யாழினியை விட விமலாவுக்கு அதிகம் கொடுக்குறான். அப்போ தப்பு. யாழினிக்கு விமலாவை விட 240 அதிகம். யாழினி விமலா விட அதிகம் தான், ஆனால் 240 கிடையாது, 120 தான் அதிகம். அப்போ இதுவும் தப்பு. அடுத்து மூணாவது பாருங்க. விமலாவிற்கு யாழினியை விட 120 அதிகம். இதுவும் தப்பு. ஏன்னா சரி, விமலாவிற்கு யாழினியை விட நம்ம வந்து யாழினிக்கு தான் அதிகம். அப்போ சி வராது. அடுத்து வரும் யாழினி, அதாவது யாழினிக்கு விமலாவை விட 120 அதிகம். அப்போ டி தான் சரியானது. ஏன்னா இங்க பாருங்க, யாழினி தான் 360 ரூபாய் வாங்குறாங்க, விமலாவை விட 120. அப்போ யாழினிக்கு விமலாவை விட, அந்த வார்த்தை முக்கியமான, விமலாவை 120 அதிகம். இங்க குறைவா அதிகம் அதையும் பார்த்துங்க சேர்த்து. ஓகேங்களா? அப்போ யாழினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமலாவோட 120 ரூபாய். கரெக்டுங்களா? அப்போ பாருங்க 360 ரூபாய், 120 ரூபாய் அதிகமாக தான் வாங்குறாங்க. அப்போ டி தான் சரியானது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கணக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல ஆப்ஷனை வந்து நம்ம தப்பு பண்ணிடுவோம். அதை கொஞ்சம் பார்த்து தெளிவாக போட்டுங்க. ஓகேங்களா? அடுத்தது கடைசி கணக்கு. கீழே உள்ள எந்த விகிதம் 16/24 என்ற விகிதத்திற்கு சமமான விகிதம் அல்லாததாக இருக்கும்? கணக்கு நல்லா புரிஞ்சுங்க. அல்லாதுன்னா இல்லாதது கேட்குறாங்க. ஓகேவா? இந்த விகிதம் சமமான விகிதம். அப்போ இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி இந்த என்ன ஒரு விகிதம் மாற்றணும் அப்படின்னா 16/24 சுருக்கணும் அப்படின்னா வரும் நன்னாங்க 16 6 24. இதை மேலும் சுருக்கணும் அப்படின்னா 2 4 3 2 6. அப்போ 2/3 விகிதம் வரணும். இதில் ஏதோ ஒன்று இந்த 2/3 வராமல் இருக்கும். அதான் வந்து அவங்க கேட்குறாங்க. அதாவது 2/3 விகிதமாக வராது பார்க்கணும். அப்போ சுருக்கி பாருங்க. இது 2 5 10, இது 3 5 5, 2/3 வந்துச்சு. அப்போ இது வரும். அடுத்தது இங்கே 12 18 அப்படிங்கும்போது 2 6 12 3 6 18. அப்போ இதுவும் வரும். அடுத்து பாருங்க 6 9, 3 6 3 9. அப்போ இதுவும் வந்துடும். அப்போ இதான் வராது. நீங்கள் போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. போட்டு பார்த்தாலும் வராது தான். நீங்கள் போட்டு பாருங்க. அப்போது இங்கே வரும் 5 2 20 1 2 4 2 8. திருப்பணம் சொல்லிங்க அப்படின்னா 2 10 7 5/7. இது 5:7. நமக்கு தேவை என்ன வரும்? 2:3 தான் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு சமமான விகிதம் வந்து இந்த 3 வரும். இது மட்டும் தான் சமமான விகிதம் அல்ல. அப்போ சி தான் ஆன்சர். ஓகே? அப்போ 20/28 தான் வராது. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் ஒரு வெற்றிகரமாக நம்ம வந்து 100 மேக்ஸை வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த ஒரு 10 மேக்ஸை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம போடக்கூடிய மேக்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான மேக்ஸ் தான். ஓகேங்களா? குரூப் 4 லெவலில் கேட்கக்கூடிய ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய மேக்ஸ் தான் நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கோம். இதை நீங்கள் சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா எல்லா தேர்வுலுமே வந்து பார்த்தோன்னா கலவையான மேக்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஈஸி, கஷ்டம், டஃப் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்மளுமே அந்த ஆங்கிள் தான் வந்து கொடுத்துட்டு வரோம். சரியா? இருக்கக்கூடிய 10 மேக்ஸில் 10மே கஷ்டமாகவும் இருக்காது, 10மே ஈஸியாகவும் இருக்காது, 10மே மாடரேட்டாக இருக்காது. சரிங்களா? ஒரு 10ல் ஒரு 5 மேக்ஸ் ஈஸியாக இருக்கும், 2 மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும், 3 மேக்ஸ் மாடரேட்டாக இருக்கும். இந்த ஆங்கிள் தான் நம்ம பேஸ் பண்ணி தான் வந்து கொடுக்குறோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.